பிரைஸ் த லார்ட். வேதம் என் மன மகிழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்னொரு தடவை நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லிடலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடமின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, எல்லா காவலோடையும் நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணணுமா? காத்துக்கொள்ளணும். எப்படி நம்ம காத்துக்கொள்றதுன்னா, தீமையான காரியம் நம்மளுடைய இருதயத்தில் இல்லாதபடி நம்மளுடைய இருதயத்தை நன்மையால் நிரப்பணும். அப்பதான் தேவன் நம்மளுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவார். அவர் நம்மளுடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்போது ஜீவ தண்ணீர் நம்மளுடைய இருதயத்திலிருந்து வரும். ஜீவ தண்ணீர்னா என்ன? அவருடைய வார்த்தை தான் அந்த ஜீவ தண்ணீர். அவருடைய வார்த்தையை நம்ம மத்தவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு சுகம், பலன், ஒரு விடுதலை அவங்களுக்கு தரும். இன்னொரு தடவை நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லிடலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்னொரு தடவை நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லிடலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும்.